கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 10. கலிங்கத்துக்கலம். முல்லைத்தீவின் மோகனத் தோற்றத்தை இன்னும் எழிலுடன் தோன்றச் செய்ய கீழ்கடலின் அடித்தளத்திலே வட்ட முழுமதி தோன்றிக் கொண்டிருந்தது. அந்த சிறு தீவின் சௌந்தரிய தோற்றத்துக்கு சிகரம் வைத்தாற் போன்று மறையும் கதிரவனும் தோன்றும் தன்மதியும் தங்களது வண்ணத் திறமையால் வானத்து திரைச்சீலையில் அற்புத ஓவியம் தீட்டி நிலமகள் மகிழத் துகிலாக அணிந்து கொண்டிருந்தனர். அத்தீவின் சிறு குன்றின் மறுபுறம் இருந்து கடலில் மறையும் கதிரவன் செந்நிற பஞ்சுக்களை ஆகாயத்தில் பறக்க விட்டான். கருநீல அலைக்கடலில் மூழ்கி எழுந்து வருவது போன்று உதயமான வெண்மதியோ தங்கத்தட்டிலே அத்தீவிற்கு பரிசுண்டை எடுத்து வந்து கொண்டிருந்தது. நீண்டு உயர்ந்த தென்னை மரங்கள் சலசலவென ஆடின. அடர்ந்து பறந்திருந்த புன்னை மரச்சோலை மலர்கள் பூத்து குலுங்கின. மடல் அவிழ்ந்த தாளையின் இனிய நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையின் சிற்றலை கரையில் வந்து மோதிச் சென்றவுடன் கனவேகமாக நண்டினங்கள் ஓடின. ஒவ்வொரு சமயம் பெருமளவுக்கு உயர்ந்து எழும் அலைகள் தடார் படார் என்று மோதி அத்தீவின் சிறு குன்றில் எதிரொலி எழுப்பின. அந்த அலை ஒலிக்கு உறுதுணை கொடுப்பது போல் இப்போது எங்கிருந்தோ தம் 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 என்ற ஓசை மெல்ல மெல்ல எழுந்தது. தீவின் கடற்கரையை ஒட்டிய அடர்ந்த தோப்பையும் மணல் மேட்டையும் தாண்டி பார்த்தால் அந்த ஒலி எங்கிருந்து எழுகிறது என்பது தெரியும். சிறு குன்றின் அடிவாரத்தே இருந்த திறந்த வெளியில் அந்த தீவில் உள்ளோர் ஒவ்வொருவராக கூடினர். அந்த மக்கள் அந்த பௌர்ணமி நாளில் ஒன்று கூடினர். உருண்ட கரமும் திரண்ட தோளும் பரந்த மார்புடைய ஆடவர்கள் புத்தாடை அணிந்து கையில் வேலுடன் வந்து கொண்டிருந்தனர். இடையில் ஓர் ஆடையும் மேலே ஒரு துகிலும் அணிந்த பெண்கள் கையில் மலர்களுடன் வந்து கொண்டிருந்தனர். ஆடம்பரமற்ற ஆடை அணிந்திருந்தனராயினும் அவ்வாடைகள் கண்ணை பறிக்கும் வண்ணத்துடன் இருந்தன. தலைவாரி எடுத்து விதவித வனப்புடன் சிங்காரித்திருந்தனர். காட்டு மல்லிகை பூவையும் வெண்கூதாளப் பூவையும் சேர்த்து தொடுத்து மாலையை அணிந்திருந்தனர். அவர்களுள் சிலரது சீரடிகளில் நூபுரம் ஒலிக்கிறது. நடந்து செல்லும் போது கலீர் கலீர் என ஓசை எழுகின்றன. அடர்ந்து வளர்ந்த மூங்கில் சுற்றி நிற்க அந்த இடத்தில் பூரண வெண்மதியின் தங்கு நிறம் பரவ அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்பட்டிருக்கும் தீவர்த்திகள் ஒளியை உமிழ்ந்து அந்த இடத்தில் நடக்கவிருக்கும் கோலாகத்தை எடுத்து எம்பின. முல்லைத்தீவிற்குள் நுழைந்து தென்னஞ்சோலையின் இன்ப வனப்பை கண்டவர்கள் ஒரு சமயம் சோழ நாட்டில் இருக்கிறோமோ என எண்ணுவர். தீவின் நடுவில் இருக்கும் சிற்றருவி ஓரிடத்தில் கீழே குதித்து ஓடி வருகிறது. அது குதிக்கும் போது நெடுந்தொலைவிலிருந்து காண்போருக்கு வெண்மையான கொடி காற்றில் அசைவது போல தோன்றும். இழும் என ஒலியோடு விழும் அருவியும் அதை சார்ந்த இடமும் காண்போருக்கு பாண்டி நாடோ என்ற பிரமிப்பை உண்டாக்கும். விரிந்த மணற்பரப்பும் ஓரிடத்தே மணற்குன்றும் அக்குன்றுக்கருகே சற்று உட்புகுந்த கடல் களியும் அக்களியிலே அமைக்கப்படும் புதிய மரக்கலத்திற்கு கட்டப்பட்டிருக்கும் சார கொம்புகளும் காண கடற்கரைக்கே கோயில் திருப்பணி நடக்கும் தொண்டை நாட்டின் ஓர் ஊரோ என வியக்கத் தோன்றும். தமிழகத்து தென்கிழக்கே பலகாத தூரத்தில் அலைக்கடலின் நடுவே பல தீவுகள் இருந்தன. மானக்காவரம் தீவுகளுக்கும் இலாமுரி நாட்டு தீபகற்பத்திற்கும் இடையே திகழும் அந்த முல்லைத்தீவு குறிஞ்சியும் நெய்தலும் மருதமும் ஒன்று கலந்தாற் போல செழிப்பாக திகழ்ந்தது. அந்த தீவில் வாழ்வோர் பல தலைமுறைகளுக்கு முன்னர் தமிழகத்தினின்று அங்கு வந்து எப்படியோ சேர்ந்தவர்கள். பௌர்ணமி நாளிலே அவர்கள் ஒன்று சேர்ந்து குன்றக்குரவை ஆடுவர். குமரன் புகழ்பாடி கழிப்பர். அந்த திறந்த வெளியின் நடுவே வேலொன்று நடப்பட்டிருந்தது. அதற்கு குங்குமம் சந்தனமிடப்பட்டிருந்தது. காட்டு மலர்கள் சூழப்பட்டிருந்தன. அதன் எதிரே அந்த கோலாகல திருவிழாவை கொண்டாட கோழிக்கொடியை உயர்த்தியிருந்தார்கள். தமிழகத்தை தாயகமாக கொண்ட அத்தீவின் குடிமக்கள் முருகனை தெய்வமாக வழிபட்டு வந்தனர். முருகனுக்கு பிடித்தமான குரவை கூத்தை அவர்கள் ஆடி மகிழ்ந்தனர். அக்குரவை கூத்து செவ்வனே நடைபெறாவிடில் அத்தீவிற்கே தீங்கு வருமென நம்பிக்கை உடையவர்கள் அவர்கள். ஏற்றத்தாழ்வு எதுவுமின்றி ஆடவரும் மகளிரும் ஆடும் அந்த கூத்தை காண வெவ்வேறு தீவுகளினின்றும் சிற்சில பகுதிகளில் மக்கள் வருவர். பற்பல நாடுகளுக்கு செல்லும் நாவாய்களும் மரக்கலங்களும் பழுது பார்க்கப்பட அத்தீவில் தங்குவது வழக்கம். இயற்கையாக அமைந்த அந்த துறையில் மரக்கலங்களை திருத்தி பழுது பார்க்க வசதி இருந்தது. புதிய மரக்கலங்களை கட்டவும் வாய்ப்பிருந்தது. பௌர்ணமிக்கு நெருக்கமாக அத்தீவினையடையும் மரக்கலங்களுள்ள அத்தீவில் சில காலம் இளைப்பாரி குன்றக்குரவையை கண்டு கழித்தே செல்வர். முல்லைத்தீவில் அன்று நடக்க இருக்கும் குன்றக்குரவையை அறிவிக்க சந்திரன் உதயமான உடனேயே முரசு முழங்க ஆரம்பித்து விட்டது.
தம் தம் அதம் தம் என்று மெல்ல அந்த முழக்கம் எழுந்து மரங்கள் மீது மோதியது. கரகரவென உராயும் தென்னங்கீற்றுகளின் மீது மோதியது. குன்றில் மோதியது. குன்றிலிருந்து விழும் அருவி ஒளியோடு மோதி எதிரொலித்தது. முரசொலி கேட்டனர் அத்தீவில் வாழ்வோர். ஆணும் பெண்ணும் கைகோத்து வந்தனர். மணமாகாத மங்கையர் விதவித அழகுடன் தோன்றினர். முல்லைத்தீவில் மலர்க்கு குறைவில்லை. செவ்வாம்பல் மலரை பறித்து இரட்டை வடமாலையாக தொடுத்து அணிந்திருந்தனர். மார்பிலே மலர், இடையிலே மலர், மலர்களையும் தலைகளையும் ஆடைகளாக அணிந்திருந்தனரோ என்று ஐயம் ஏற்படும் வகையில் அவைகளை அணிந்திருந்தனர். காலிலே நூபுரம் கொஞ்ச தளிர்நடை போட்டு அவர்கள் வந்தபோது மயில் கூட்டங்கூட வெட்கி விலகியது. அசைந்தாடும் அவர்கள் இளங்கொங்கையிலே பூசப்பட்டிருந்த நறுஞ்சந்தனத்து மனம் எங்கும் பரவியது. அருவிக்கும் முரசின் ஓசை கடற்கரையில் கூடாரமடித்து தங்கியிருந்த வணிகர்கள் செவிகளிலே விழுந்தது. அன்று பகல்தான் அந்த மரக்கலம் தீவை அடைந்திருந்தது. கலிங்க நாட்டினின்று புறப்பட்ட அந்த கம்பீரமான மரக்கலம் மயிலின் தோற்றமுடையதாய் அமைக்கப்பட்டிருந்தது. கலிங்கத்தினின்று பண்டங்களையும் வணிகர்களையும் ஏற்றிக்கொண்டு கிளம்பிய அம்மரக்கலம் கடல்மல்லை துறையில் ஓரிரு தினங்கள் தங்கிவிட்டு நாகை துறைமுகத்தை வந்தடைந்தது. அன்று நாகைப்பட்டின துறைமுகம் மக்கள் சந்தடி மிகுந்து காணப்பட்டது. அன்றிருந்த சந்தடி, அன்று இருந்த மக்கள் கூட்டம் பிறகு அத்துறையில் இல்லவே இல்லை. குனிந்த தலையுடன் சிலர் காணப்பட்டனர். சோர்ந்த முகத்துடன் சிலர் தோன்றினர். விம்மும் இதயத்துடன் சிலர் விளங்கினர். வேதனை சூழ்ந்த விழிகளுடன் பெண்கள் காணப்பட்டனர். தேன் சொட்டும் மான்வெளிகளிலே கண்ணீர் தேங்கி நின்றது. சோழ நாட்டு மக்கள் அவ்விதம் சோர்வுற்று இருந்ததே கிடையாது. அவர்களுக்கு தொடர்ந்து துன்பங்கள் சூழ்ந்த வண்ணம் இருந்தன. வட எல்லையை காக்க மாவீரனாய் நின்ற இளவரசர் ஆதித்த கரிகாலன் இறந்த துயரம் அவர்களை விட்டு பிரியா முன் நாட்டு மக்கள் அனைவராலும் இதயத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட அருள்மொழிவர்மன் தனக்கு நியாயமாக சேர வேண்டிய பட்டத்தை தியாகம் செய்து தன் சிறிய தகப்பன் உத்தமச் சோழருக்கு கொடுத்துவிட்ட செய்தி அவர்களுக்கு இன்னும் அதிர்ச்சியை அளித்தது. அதைத் தொடர்ந்து கிடைத்த அந்த செய்தியோ அவர்களை துயரத்தின் உச்ச நிலைக்கே கொண்டு போய்விட்டது. சோழ நாட்டு அரியணையை தன் சிற்றப்பனுக்கு கொடுத்துவிட்ட அருள்மொழிவர்மன் சோழ நாட்டை விட்டே செல்லப்போகிறான் என்ற செய்தி கேட்டு வருந்தியவர் பலர், கொதித்தெழுந்தவர் பலர். இளவரசர் இந்த நாட்டை விட்டே போகிறாராமே, செய்தி உண்மைதானா? நம்மை போன்ற துரதிர்ஷ்டசாலிகள் வேறு யார் இருக்கிறார்கள்? இது போன்ற சம்பவங்களை காணவா நாம் வாழ்கிறோம்? இவ்வாறு நாட்டு மக்கள் பேசிக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசிக்கொண்டதில் உண்மை இல்லாமல் இல்லை. யாரும் எதிர்பாராத வகையில் சோழ நாட்டு முடியை உத்தமச் சோழருக்கு கோலாகலமாக முடிசூட்டு விழா நடத்தி அளித்துவிட்ட அருள்மொழிவர்மன் தன் சகோதரி குந்தவையின் இருப்பிடம் அடைந்தான். அன்றே நந்திபுரத்துக்கு புறப்பட குந்தவை ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தாள். செயற்கரிய செயலை செய்து வந்து கம்பீரமாக வணங்கி நின்ற மகனை தந்தையும் தாயும் புன்முறுவலால் வாழ்த்தினர். குந்தவையோ, இது முடிவில்ல, ஆரம்பம் தம்பி. இன்று பழையாறைச் செல்கிறேன், அங்கு வந்தால் பேசலாம் என்று கூறினாள். அக்கா குந்தவையின் சொல்லில் ஓரிழத்தை கூட மீறியறியா அருள்மொழி அவ்வாறே பழையாறைக்கு சென்றான். அருண்மொழியை அடையும் பேறு பெற்றிருந்த வானவன் மாதேவியின் தகப்பனாரான கொடும்பாளூர் வேளாருக்கு கோபம் தாங்கவில்லை. தன் மகள் கூட தன் கணவர் செய்தது சரியென்றும் பட்டத்தை துறந்தது நியாயமே என்றும் வாதாடும் போது அவர் தன் சீற்றத்தை அடக்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. பழையாறை வரை அருள்மொழியுடனே சென்று கொடும்பாளூர் சிற்றரசர் விடைபெற்றுக் கொண்டார். அருண்மொழியும் குந்தவையும் மாளிகையின் வெளிமுற்றத்தில் அமர்ந்து அளவலாயினர். பற்பல பேச்சுகள் எழுந்த மறைந்தன. அக்கா, எனக்கு இப்போதுதான் மனம் நிம்மதியாக இருக்கிறது. உரிய இடத்தில் முடியை சேர்த்து விட்ட பிறகுதான் எனக்கு சஞ்சலம் நீங்கியது. தாங்கள் தக்க சமயத்தில் அக்கருத்தை கூறியிருக்காவிடில் இந்த மாபெரும் சோழ நாட்டில் பட்டத்துக்காக வீண் கலகமல்லவா நடந்திருக்கும்? தியாகை விடங்கர் தான் காப்பாற்றினார் என்ற அருண்மொழிவர்மன் அதை கூறும்போது அவனது கண்களில் நன்றியுணர்ச்சி நிறைந்திருந்தது. என் கருத்து என்ன தம்பி? நியாயமுள்ள எவர் கருத்துமே அதுதான். பாட்டியார் செம்பியன் மாதேவியார் விரும்பாவிட்டால் கூட உத்தமச் சோழருக்கு இதயபூர்வ விருப்பம் இருக்கிறதே, அதை நிறைவேற்றுவது நம் கடமை அல்லவா? அது சரி, இனி உன் பொறுப்பு மகத்தானது. உனக்கு கடுமையாக பரீட்சை வைக்கப் போகிறேன் என்று குந்தவை கூறினாள். என்ன பரீட்சை அக்கா? செம்பியன் மாதேவியார் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். அவருடன் கோயில்களை கற்றளியாக்க உதவுகிறேன். சோழ நாட்டில் மலைகளில்லாதது எவ்வளவு குறைபார்த்தீர்களா? தொண்டை நாட்டினின்று ஏராளமாக பாறைகளை பெயர்த்து வரச் செய்ய வேண்டும். அருண்மொழி கூறி போகும்போது குந்தவை நகைத்தாள். தம்பி, இந்த கடமையை கூற வரவில்லை நான். பாட்டியாரோடு தலங்களை சுற்றி வர அவர் பேரனே இருக்கிறான்.
உன் கடமை இந்த நாட்டை விட்டு செல்வதே. இதை அழுத்தம் திருத்தமாக குந்தவை கூறினாலும் அவள் நெஞ்சு ஏனோ அடைத்தது. கண்கள் கலங்கின. அவள் கூறியதை கேட்ட வண்ணம் வானதி வந்தாள். சற்று நேரத்துக்கெல்லாம் வந்தியத்தேவனும் வந்தான். இளைய பிராட்டியின் கண்களில் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்ட அருண்மொழி, அக்கா அக்கா, அதைத்தான் நானும் கூற வந்தேன். சோழ நாட்டை விட்டு சென்று இமயம் முதல் குமரி வரை கண்டுகளிப்பதே என் எண்ணம் என்று படபடவென மொழிந்தான். இங்கிருந்து நான் என்ன செய்ய போகிறேன்? நான் வெளியே சென்றால் அருண்மொழிவர்மர் வாழ்க என்று வாழ்த்தோல் எழுப்புகிறார்கள். மக்கள் நின்று மகிழ்ச்சியுடன் ஆராவரித்து பின் மற்ற பணியை கவனிக்கிறார்கள். அரண்மனை அதிகாரிகள் என் மீது தனி வாஞ்சையுடன் இருக்கிறார்கள். மற்ற குறைகளை கூறுகிறார்கள். படை வீரர்கள் என்னை பற்றி பேசிய வண்ணம் இருக்கிறார்கள். அதற்குத்தான் தம்பி கூறுகிறேன். நாட்டை ஆளும் அரசர் ஒருவர் இருக்கும்போது அவரிடம் செலுத்த வேண்டிய அன்பை நாட்டில் மற்றொருவர் பங்கு போட்டுக் கொண்டால் சூழ்ச்சியாளர்கள் எப்படியும் பயன்படுத்திக் கொள்வார்கள். அதை அறிவேன் அக்கா. என் மீது அன்புடையவர்கள், நான் அரசனாக வந்திருக்க வேண்டும் என்று இன்னமும் வாதாடுபவர்கள் எல்லோருமே நாளடைவில் குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை நான் அறிவேன். அதனால்தான் கங்கை பாயும் நாடு முதல் தென்கோடி கடற்கரை வரை கண்டு வரப்போகிறேன். அதுவும் சரியில்லை தம்பி. அக்கா. ஆம் தம்பி, மற்ற நாடுகளை அவ்வளவு எளிதில் சுற்றி பார்த்து வர முடியாது. மாற்றுடையில் சென்றால் அந்த நாட்டு ஒற்றர்கள் சந்தேகப்படுவர். இங்கோ அலர் வேறு விதமாக எழலாம். பிறகு கடல் கடந்து செல். ஈழத்திற்கா? அல்ல தம்பி, நம் நாட்டு வணிகர்கள் எங்கெங்கு செல்கிறார்களோ அங்கெல்லாம் செல். தம்பி, சோழ நாட்டை எப்போதும் இப்படி வைத்திருக்க உன் எண்ணமா? சீனர்களை பார், யவனர்களை பார், சோழகர்களை பார். அவர்கள் எப்படியெல்லாம் பார் முழுவதும் சுற்றி பண்டம் விற்கிறார்கள். திரவியம் தேடி தங்கள் நாட்டை வளப்படுத்துகிறார்கள். நம் வணிகர்களும் சிறந்த முறையில் செய்கிறார்கள். ஆனால் அது போதாது. அரசாங்க ரீதியாக வாணிபத்தை முறையாக வளர்க்க வழிவகைகளை தேட வேண்டும். வணிகர்களுக்கு எப்படி எப்படி உதவலாம் என்பதை அறிந்து வர வேண்டும். தம்பி, நீ யாரும் செய்யாத ஒன்றை செய். திரைக்கடலில் வேறு கோடியில் பல நாடுகள் இருக்கின்றனவாம். ஸ்ரீவிஜயமாம், காம்போஜமாம், சாவகமாம், சீனமாம். அங்கெல்லாம் போய் அந்தந்த நாட்டை கண்டு உன் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம் சோழ நாட்டு பெருமை அங்கெல்லாம் பரவ வேண்டுமடா. இதுவே என் நீண்ட நாளைய கனவு. தந்தையிடம் இதை நான் பல முறைகள் முன்பு வெளியிட்டிருக்கிறேன். அதற்கு அவர் கூறுவார், கடல் கடந்த நாட்டு அரசகுமாரனுக்கு உன்னை மனம் புரிவித்து விடுகிறேன், அப்போது பாரெல்லாம் சுற்றி பார்க்கலாம் என்று. தம்பி, எனக்குத்தான் அதில் விருப்பமில்லை என்று உனக்கு தெரியுமே. சோழ நாட்டை தாண்டி நான் வேறு எங்கும் போகவே மாட்டேன். அப்படி போவதாக இருந்தால் எனக்கு மனமே ஆக வேண்டாமே என்று நகைத்தவாறு கூறினாள். அப்பொழுது உள்ளே நுழைந்த வந்தியத்தேவன் தொண்டையை கனைத்து கொண்டான். வானதி திரும்பி பார்த்துவிட்டு அர்த்தம் நிறைந்த சிரிப்பை உகுத்தாள். அக்கா, அவருக்கு என்ன யோசனை சொல்கிறீர்களோ அதை எனக்கும் சேர்த்து சொல்லுங்கள் என்றாள் வானதி. உன் கட்டளைத்தான் என் சகோதரி மூலமாக எனக்கு வருகிறது. பட்டம் ஏற மாட்டேன் என நீ சபதம் செய்தாய். என்னையும் ஏறாது என்று கட்டளையிட்டு விட்டார் இளைய பிராட்டியார் என்று அருண்மொழி நகைத்தவாறு கூறினான். தம்பி, தம்பி, அப்படியெல்லாம் கூறிவிடவில்லை. இப்போதே சோழ நாட்டு மக்கள் என் மீது கோபமாக இருக்கிறார்கள். எப்போதுமே உனக்கு அரசுரிமை வேண்டாம் என்று கூறினால் என் மீது அவர்கள் கொதித்தெழுந்து விடுவார்கள் என்றாள். அருண்மொழி சிறிது நேரம் மௌனமாக ஏதோ சிந்தித்த வண்ணம் இருந்தான். பிறகு குந்தவையை நோக்கி, அக்கா, நல்ல யோசனை கூறினீர்கள். ஈழத்துக்கு நான் சென்றபோதே கடல் பயணத்தின் மீது எனக்கு ஆசை ஏற்பட்டு விட்டது. அயல் நாடுகளை பற்றி நான் பல கேள்விப்பட்டிருக்கிறேன். பொற்கோயில்கள் இருக்கின்றனவாம். ராமாயண மகாபாரத கதைகள் சிற்ப வடிவில் அற்புதமாக செதுக்கப்பட்ட கோயில்கள் அங்கு இருக்கின்றனவாம். செல்வமும் செழிப்பும் நிறைந்த நாட்டில் மக்கள் களிப்புடன் வாழ்கின்றனராம். அங்கெல்லாம் சென்று நான் சுற்றி பார்ப்பேன். அந்நாட்டு மன்னர்களுடன் அன்பு முறையில் அளவளாவின் நட்பை கொள்வேன். பயணத்துக்கு தக்க மரக்கலத்தை ஆயத்தப்படுத்த இப்போதே ஏற்பாடு செய்கிறேன் என்றான். விரைந்து எழுந்தவனை குந்தவை கையமர்த்தி, தம்பி, அவசரப்படாதே. பயணத்திற்கான திட்டங்களை யோசித்து முடிவு செய்வோம் என்று கூறினாள். அவள் கூறிய யோசனை அருண்மொழிக்கு மிகவும் பிடித்திருந்தது. சோழ நாட்டு அரசகுமாரன் என்கிற முறையில் கடல் கடந்த நாடுகளுக்கு செல்வதில் சங்கடங்கள் பல இருப்பதை அவன் உணர்ந்திருந்தான். சோழ நாட்டு பிரஜையாக தன்னந்தனியனாக போவதில் ஆர்வம் கொண்டான். அருண்மொழி கடல் கடந்த நாடுகளுக்கு புறப்படும் செய்தி எங்கும் பரவியது.
பட்டமேறிய மதுராந்தக சோழதேவர் திடுக்கிட்டார். ஆனால் அருண்மொழி ஒவ்வொருவரையும் தனியே சந்தித்து தக்கபடி பேசி சமாதானம் கூறினார். குறிப்பிட்ட நாளன்று நாகைப்பட்டினத்து கடற்கரையில் மக்கள் கூட்டம் என்றும் காணாத அளவுக்கு கூடியிருந்தது. துறையில் பல மரக்கலங்கள் இருந்தன. கடற்கரைக்கு நெருங்கி வர முடியாமல் சற்று தொலைவிலேயே சில மரக்கலங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றுள் கலிங்கத்தினின்று சீனத்துக்கு செல்லும் மரக்கலமும் ஒன்று. அருள்மொழியின் வருகையை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். எதிர்பார்த்திருந்த முகங்களுக்குள் ரவிதாசனின் முகமும் ஒன்று. அவன் தன் உருவம் தெரியாமல் மாறி விளங்கினாலும் அவனது கொடுங்கண்கள் அவனை காட்டிக் கொடுக்க முயன்றன. கடந்த 7-8 நாள்களாக அவன் அருண்மொழியின் பயண விவரங்களை சேகரித்து வந்தான். அதற்கு அவனது சகோதரன் பரமேஸ்வரன் உறுதுணையாக இருந்தான். அப்போது அவன் நாணயச்சாலையில் பணியாற்றவில்லை, மாளிகையில் முக்கிய அலுவலில் இருந்தான். நாகப்பட்டினத்திற்கு வரும் வேற்று நாட்டு களம் ஒன்றில் அருண்மொழி பயணமாகப் போவதை மட்டும் அவன் அறிந்திருந்தான். உடன் எவரவர் செல்வர் என்பதை அவனால் அறிய முடியவில்லை. அருண்மொழியை வழி அனுப்பிய இளைய பிராட்டியார் குந்தவை நாகைப்பட்டின துறைக்கு வந்திருந்தாள். கொடும்பாளூர் பெண் இளவரசி வானதி தேவியும் வந்திருந்தாள். வல்லத்து வீரன் வந்தியத்தேவன் வந்திருந்தார். இன்னும் அரசியல் அதிகாரிகள் வந்திருந்தனர். அருண்மொழியின் வேண்டுகோளுக்கிணங்க அதிகாரிகள் சிறிது தூரத்திலே அங்கிருந்து விடைபெற்றுக் கொண்டனர். அருண்மொழியை பிரிவதிலே வானதிக்கு ஏற்பட்ட வருத்தத்தை குந்தவையின் அன்பான சொற்கள் மாற்றின. தன் கணவன் வெற்றியுடன் திரும்பி வர அவள் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டாள். எனக்கு மட்டும் பிரிந்திருக்க வேண்டும் என்ற ஆசையா கண்ணே? விரைவில் வந்து விடுவேன். அக்கையார் இளைய பிராட்டியார் இருக்கிறார்கள், உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று அருண்மொழி வானதியை சமாதானப்படுத்தினான். அப்பொழுது இளைய பிராட்டியும் வந்தியத்தேவனும் அங்கு வந்து விட்டனர். வந்தியத்தேவன் கடைசி நிமிடத்திலாவது இளவரசருடன் பயணத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடனே இருவருக்கும் ஆறுதல் கூறுவது போல, பார்க்க பல ஆண்டுகள் போல் பிரிவு காலம் இருப்பினும் போனோம் வந்தோம் என வந்து விடுகிறோம். கவனமாக இருப்பதற்கு நான் சொல்ல வேண்டியதில்லையே என்று கூறிப்போன வந்தியத்தேவனை அருண்மொழி நோக்கி, வல்லவரையரே, நீர் உங்கள் நாட்டிற்கு சென்றுவிடப் போகிறீரா அல்லது காஞ்சியில் இருப்பீரா? திரும்பவும் கிடைத்த வானகபாடி நாட்டிற்கு சென்று சில காலம் இருந்து வருவீர் என நினைக்கிறேன் என்று கூறவும் வந்தியத்தேவனுக்கு தூக்கி போட்டது. வானதி கழுக்கென்று சிரித்து விட்டாள். குந்தவையின் கண்களில் குறும்புத்தனம் மிகுந்திருந்தது. வந்தியத்தேவன் பேச முடியாமல் நானா நான் என்று நெஞ்சடைக்க பேசினான். வானகுலத்து வீரரை, வருத்தப்படக்கூடாது. எப்போதும் உம்மை பிரியாது இருக்க வேண்டும் என்றுதான் நானும் எண்ணுகிறேன். ஆனால் உமக்கு இங்கு ஆற்ற வேண்டிய பணிகள் பல உள்ளன. மேலும் நான் சோழ நாட்டு அரசகுமாரன் என்ற முறையில் இப்போது சொல்லவில்லை. உம்மை அழைத்துச் செல்வதில் ஆமாம், அவரது துடுக்குத்தனம் காட்டிக் கொடுத்துவிடும். அத்துடன் புது நாடு கிடைத்த சிற்றரசரை சாதாரண மக்கள் போல் நடிக்கச் செய்ய முடியுமா என்று குந்தவை பேச்சை முடித்தாள். வல்லவரையரே, ஆமாம் ஆமாம் ஆமாம், மறந்துவிட்டேன். பல காரணங்கள் இருக்கின்றன. நீங்கள் இங்கேயே தங்கியிருக்க நான் கடல் கடந்த நாடுகளை இப்போது ஒருமுறை பார்த்துவிட்டு வருகிறேன். பிறகு இருவரும் மற்ற வீரர்களுடன் செல்வோம். புலிக்கொடியை நாட்டச் செய்வோம். நான் வருவதற்குள் உங்கள் திருமண நாளை குறித்து வையுங்கள் என்று அருண்மொழி கூறினான். வானதி கலகலவென நகைத்து அக்கா என்று குந்தவையை தழுவிக்கொண்டாள். பொதுவாக இதுபோன்ற பேச்சையே ரசிக்க விரும்பாதவளானாலும் குந்தவையை அப்போது ஏனோ வெட்கம் வந்து சூழ்ந்து கொண்டது. இவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கருகிலும் மக்கள் கூடிவிட்டனர். அருண்மொழியை ஒருமுறை காண வேண்டும் என ஆரவாரம் செய்தனர். அருண்மொழி வெளிமண்டபத்திற்கு வந்து மக்களுடன் பேசினான். அமைதியாக வாழுமாறும் அறநெறி பிடித்து ஒழுகுமாறும் கேட்டுக்கொண்டான். விரைவில் திரும்பி வந்து விடுவதாகவும் அறிவித்தபோது மக்கள் ஆரவாரம் செய்தனர். அந்த சமயம் ஒரு பணியாள் வந்து வணங்கினான். சிறிது நேரத்தில் மரக்கலத்தின் நங்கூரம் தூக்கப்படும் என்றும் காற்று தக்க முறையில் வீசுகிறது என்றும் அவன் கூறினான். அருண்மொழி உள்ளே சென்றான். அவன் திரும்பி நடுக்கூடத்தை அடையும் போது மற்றவர்கள் அவனை கவனித்தும் கவனியாதது போல இருந்தனர். அது அலட்சியமல்ல. அதற்கு காரணம் அருண்மொழியின் தோற்ற மாற்றத்தை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தலையில் பெரிய முண்டாசு, காதிலே தங்கத்தாலான பெரிய வளையம், 2 கைகளிலும் கெட்டிக்காப்பு, காலிலே வெள்ளியாலான கழல், நெற்றியிலே திருநீரு, நடுவே பெரிய குங்குமப் பொட்டு, தோளிலே பெரிய மூட்டை. அருண்மொழி ஹா 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 என நகைத்தான். வெற்றி வெற்றி என கூறி, அக்கா, இப்போது யாராவது கூறுவார்களா என்னை ஓர் அரசகுமாரன் என்று என கேட்டான். குந்தவையின் கண்களிலே ஏனோ நீர் தழும்பியது.
அருண்மொழியை அணைத்துக் கொண்டு, தம்பி, உனது விஜயம் வெற்றி அடையட்டும். உனக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் தம்பி, என்னைத்தான் எல்லோரும் தொற்றுவார்கள். ஆனால் நான் திடமான நம்பிக்கையுடையவள். உனக்கு தியாக ஈசர் அருளினால் ஏதும் நேராது. எத்தனையோ இடர்கள் உனக்கு வந்தன. பிறந்தவுடன் உனக்கு காவிரியில் நேர்ந்த ஆபத்தை விடவா? ரேகை சாஸ்திரம் உண்மையானால் உன் கரங்களில் ஓடும் சங்கு சக்கர ரேகை அரச பதவி உனக்கு தேடி ஓடிவரச் செய்யும். கவலையின்றி சென்று வா. இங்குள்ளவர்களை பற்றி நீ எந்த கவலையும் மனதிலே கொள்ள வேண்டாம். உன் உடல் நிலையை கவனித்துக்கொள். மறைந்திருந்து தாக்கவல்ல சோழ விரோதிகள் விஷயத்திலும் சற்று கவனமாக இரு தம்பி என்றாள். அருண்மொழி அங்கிருந்து விடைபெற்றுக் கொண்டான். மாளிகை நின்று வெளியே வரும்போது கூடியிருந்த மக்கள் அருண்மொழியை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அருண்மொழி இன்னும் இளைய பிராட்டியுடன் மாளிகைக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றே எண்ணினார்கள். ஆனால் முதுகிலே மூட்டையை சுமந்து கொண்ட அருண்மொழி நடந்து செல்வதை பலகனி வழியே வானதியும் குந்தவையும் கவனித்துக் கொண்டிருந்தனர். மீன் போன்ற வடிவுடைய அந்த சாளர கண்கள் வெளியே மீன் வெளிகள் நான்கும் அருண்மொழி வணிகர் போல நடந்து செல்வதை நோக்கின. கம்பீரமாக 6 அடி உயரம் இருந்த அருண்மொழியின் தோற்றம் காந்தார நாட்டு வணிகரைப் போன்றிருந்தது. முதுகிலே ஏறி இருந்த பாரமான அம்மூட்டையை சுமப்பதில் அவனுக்கு தனி ஆனந்தம் இருந்திருக்க வேண்டும். மக்கள் கூட்டத்தின் இடையே புகுந்து மரத்தாலான பாத அணி கடக் கடக் என சப்தம் எழுப்ப அருண்மொழி கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். கடற்கரையை நின்று சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த அந்த கலிங்கத்து கலத்தை நோக்கி செல்ல சிறுபடகில் பயணம் செய்வோர் ஏறிய வண்ணம் இருந்தனர். விரைந்து சென்ற அருண்மொழியும் அதில் ஏறி அமர்ந்தான். மக்களோடு மக்களாக பயணம் செல்வதில் அவனுக்கு பேரானந்தம். படகு நகரும் சமயம் அதோ யாரோ ஓடி வருகிறார்களே! ரவிதாச பிரமாதிராஜன் விரைந்து வந்து கொண்டிருந்தான். அருண்மொழியின் வருகைக்காக கடற்கரையில் காத்திருந்த ரவிதாசன் அருண்மொழி இன்னும் வரக்காணாது தவித்தான். கலிங்கத்து கலத்தில் அருண்மொழி பயணமாக போவதாகத்தான் அவன் அறிந்திருந்தான். ஒருவேளை முன்பே கலத்தை அடைந்திருப்பானா? கலத்தை அடையும் கடைசி படகு அதுதான். அதை விட்டுவிட்டால் ஏமாற்றத்துடனும் தோல்வியுற்ற திட்டத்துடன் இருக்க வேண்டியதுதான் என்பதை அறிந்த ரவிதாசன் விரைந்து சென்று படகில் ஏறி அமர்ந்தான். அருண்மொழியின் கண்கள் ரவிதாசனை கண்டுவிட்டன. ரவிதாசனை பற்றி அவன் அறிவான். இவன் எங்கே செல்கிறான்? ஏன் படகில் ஏறுகிறான் என்ற எண்ணம் அவனை வந்து சூழ்ந்து கொண்டிருந்தது. எனினும் ஏதும் அறியாதவன் போல் கடற்கரையை நோக்கிய வண்ணம் இருந்தான் அருண்மொழி. நாகைப்பட்டினம் சிறிது சிறிதாக அவனிடமிருந்து விலகி வந்தது. அதுவா விலகியது? நாம் ஒன்றோ நகர்ந்து செல்கிறோம் என்று எண்ணும் போது அவனுக்கு ஒரு கணம் கலக்கம் ஏற்பட்டது. உற்ற நண்பர்களை பிரிகிறோமே என்ற எண்ணம், முக்கியமாக வானதியின் இதயம் என்ன பாடுபடும் என்று எண்ணினான். இனி இப்படியே எண்ணிக்கொண்டிருந்தால் செல்லும் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க இயலாதே என்பதை நினைத்தவுடன் அவன் படகில் அமர்ந்திருப்பவர்களை நோக்கலானான். கலத்தை அடையும் வரை அந்த படகில் இருந்தவர் ஏதும் பேசாமல் இருந்தனர். அவர்களுடைய பண்டங்கள் முன்பாகவே மற்றொரு படகில் சென்று கலிங்கத்து கலத்தில் ஏற்றப்பட்டு விட்டன. அதோ கலிங்க நாட்டு மாபெரும் கலம் பாய் விரித்து புறப்பட ஆயத்தமாக இருந்தது. அதை அறிவிக்க மணியோசை எழுந்தது. மணியோசை கேட்டு படகில் இருந்தவர்கள் பரபரத்தனர். அருண்மொழி கலிங்கத்து கலத்தை நோக்கினான். அதற்கு அருகே சோழ நாட்டு மரக்கலம் நின்றிருந்தது. அதில் புலிக்கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. சோழ நாட்டு நாவாயில் ஏறி செல்லாமல் வேற்று நாட்டு கலத்தில் செல்கிறோமே என்ற எண்ணம் அவனுக்கு எழாமல் இல்லை. படகு நின்று கலத்துள் ஏற ஏணி இறக்கப்பட்டது. ஒவ்வொருவராக கலத்தில் ஏறினர். கலிங்கத்து கலம் மிக பெரியது. அதில் 3 அடுக்குகள் இருந்தன. மேல்தளம், இடைத்தளம், அடித்தளம். அடித்தளத்தில் வணிகர்களின் பண்டங்கள் சேமிக்கப்பட்டிருந்தன. இடைத்தளத்தில் கலத்தில் பயணம் செய்வோர் தங்கியிருந்தனர். ஒருபுறத்தில் களம் செலுத்துவோர், அதற்கான பணியாட்கள், காவலர் அனைவரும் தங்க வசதி இருந்தது. ரவிதாசன் ஒருமுறை மரக்கலம் முழுமையும் சுற்றி வந்தான். ஒவ்வொருவரையும் கூர்ந்து நோக்கி வந்தான். அருண்மொழி இந்த களத்தில் ஏறவில்லையா? நாம் ஏமாந்து விட்டோமா? அருண்மொழியை தொடர்ந்து செல்லாமல் வீணே இந்த களத்தில் பயணம் செய்து பொன்னையும் பொருளையும் செலவு செய்வதில் என்ன பயன்? ரவிதாசன் மற்றொரு முறை ஒவ்வொருவரிடமும் நிற்பதும் பேச்சு கொடுப்பதுமாக இருப்பதை அருண்மொழி கண்டு கொண்டான். தன்னிடம் அவன் வருவதற்கு முன்னரே களபதியிடம் சென்று பேச்சு கொடுத்தான். ரவிதாசன் அவ்விடத்திற்கு வர இயலவில்லை. ஆனால் ரவிதாசனுடைய சந்தேகம் அங்குதான் வலுத்தது. மற்ற வணிகர்களிடம் பேச்சு கொடுத்து அவன் அருண்மொழியை பற்றிய உண்மையை அறிய முயன்றான். அந்த வணிகர் காந்தார நாட்டினின்று வந்ததாகத்தான் அவர்கள் தெரிவித்தனர். பார்க்கும்போதும் தோற்றம் அவ்விதமே இருந்தது. ரவிதாசனுக்கு ஒன்றும் புரியாத நிலையில் களம் கடலில் சென்று கொண்டிருந்தது.
கதிரவன் உதித்து மறையும் பல காட்சிகளை அருண்மொழி மேல் தளத்திலிருந்து கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்க ஒரு நாள் தொலைவில் முல்லைத்தீவு தென்பட்டது. களபதி அதை சுட்டிக்காட்டி, அதுதான் முல்லைத்தீவு. நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை அங்குதான் சேகரிக்க வேண்டும். அதனுடன் மரக்கலத்தின் இருபுறமும் சேர்த்திருக்கும் கனமான பாசிகளை அகற்றி சிறிது வலது பார்க்க வேண்டும். நமது களமும் முல்லைத்தீவை அடைகிறது என்று கூறவும் அருண்மொழி வியந்து, முல்லைத்தீவு என்ன அற்புதமான பெயர் என்று வாய்விட்டு கூறினான். அவன் பேசிய சொற்கள் ரவிதாசனின் காதுகளில் விழவில்லை. ஆனால் குரல் சட்டென்று கேட்டது. கேட்ட குரல், பழகிய குரல் என அவன் வாய் முணுமுணுத்தது. முல்லைத்தீவின் உட்புறத்தே வளைந்து செல்லும் ஆழமான களிக்குள் கலிங்கத்துக் களம் நங்கூரம் பாய்ச்சி நின்றது. 3 நாட்கள் களம் அங்கே தங்கும் என்றும் 3வது நாள் பொழுது சாயும் முன்னர் களம் புறப்படும் என்றும் களபதி அறிவித்து விட்டான். கடற்கரையின் வெண்மணல் பரப்பில் கூடாரம் அடித்துக் கொண்டு வணிகர்கள் தங்கினர். பொதுவாக தீவை சுற்றி பார்க்க எவரும் தனியே செல்வதில்லை, கூட்டமாகவே செல்வர். மாறு வேடத்தில் இருந்த அருண்மொழி சொற்ப காலத்திற்குள்ளே அங்கிருந்த வணிகர்களிடையே நன்மதிப்பை பெற்றுவிட்டான். அவர்களுடைய வாணிப பிரச்சனைகளை விடுவித்தான். யோசனைகள் பல கூறினான். அவர்களிடம் தன் பெயரை சித்திரசேனன் என்று அறிவித்தான். மறுநாள் மாலை பூரணச்சந்திரன் உதயமான போதுதான் முல்லைத்தீவில் குரவை கூத்து தொடங்கியது. அதன் அறிவிப்பு ஒலி கடற்கரையில் தங்கியிருந்த வணிகர்களை வாவென்று அழைத்தன. நடப்பட்டிருந்த வேலுக்கு வெள்ளரிசி தூவி செவ்வரளி மலர் சூட்டி ஆடுகிடா வெட்டி பூசை செய்துவிட்டு படிமத்தான் சைகை செய்தான். சிறுவரை முழங்கிற்று. உடுக்கை ஒலித்தது. கலீர் கலீர் என்று தண்டை ஒலிக்க கையிலே வேலேந்தி அந்த தீவின் தலைவரது மகள் வந்தாள். அவளுக்கு முதற்கை கொடுத்து ஆட இளைஞன் ஒருவன் வந்தான். சுற்றிலும் ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் கைகோர்த்து கொட்டும் பறைக்கு ஏற்ப ஆடத் தொடங்கினர். குந்தக்குறவையை பார்த்து கழித்துக் கொண்டிருந்த ஒரு சிலருள் முல்லைத்தீவின் மரக்கலத் தொழிலை நடத்தி வரும் கார்மேகன் மகள் இன்பவல்லியும் ஒருத்தி. அவளும் அவள் தந்தையும் மரத்தடியில் அமர்ந்து அந்த கூத்தை கவனிப்பர். அவளுக்கும் ஆட வேண்டும் என்ற துடிப்புதான் உண்டாகும். அவளது தந்தையின் அனுமதி கிடைக்காது. உன் கரம் பற்ற எந்த இளைஞனுக்கும் தகுதியில்லை மகளே என்று அந்த முதியவர் முரட்டுத்தனமாக கூறிவிடுவார். ஆட்டத்தின் உச்ச நிலையில் தாளங்கள் முழங்கின, முழவுகள் ஒலித்தன, சங்கம் முழங்கியது, சல்லியம் சப்தித்தது. சிறுவரை தடதடவென்று வேகமாக அதிர்ந்தது. தாளத்துக்கு ஏற்ப விரைந்து ஆடினர். அதன் உச்ச நிலையில் நடுவில் ஆடும் தேவராளனுக்கும் தேவராட்டிக்கும் சன்னதம் வந்துவிடும். அவன் மேல் ஆரோகணிப்பான். இன்பவல்லிக்கு ஏனோ அதற்கு மேல் காண பிடிக்கவில்லை. சட்டென்று எழுந்து அவள் விரைந்து வெளியே வருவதற்கும் அருண்மொழி மெதுவாக நடந்து கூத்து நடக்கும் இடத்தை அடைவதற்கும் சரியாக இருந்தது. 17 ஆண்டு பிராயத்தினளாய் அழகின் ஆட்சி ஒவ்வொரு அங்கத்திலும் பூரணமாக திகழ்ந்திருக்க இன்பவல்லி அந்த வெண்ணிலவில் தேவமகள் போல விளங்கினாள். ஏக்கத்தால் கலங்கியிருந்த அவள் கண்களில் கூட ஒரு தனி கவர்ச்சி காணப்பட்டது. அருண்மொழி கம்பீரமாக அங்கு நிற்க ஒரு கணம் அவனை பார்த்து திகைத்தாள் அவள். அந்த புதிய மனிதனை மற்றொரு முறை காண ஆவல் கொண்டு திரும்பினாள். ஆனால் அவள் காணும்போது பாராமல் கூத்து நடக்கும் இடம் நோக்கி சென்று கொண்டிருந்த அருண்மொழியை தொடர்ந்து வர துடித்தாள் இன்பவல்லி.